ஹாய். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து, ஒரு ஆரி ஒர்க் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். என்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், அப்புறமா அதுல என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு போட முடியும், என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டீடைல்ஸ் வந்து நாங்க இப்போ உங்களுக்கு குடுக்குறோம். பாருங்க. இதுதான் அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம். உங்களுக்கு இது நீடில், ஆரி நீடில் இந்த மாதிரி இருக்கும். சிசர்ஸ், சுகர் பீட், இது ஹேண்ட் நீடில், இது வந்து சில்க் த்ரெட், இது வந்து உங்களுக்கு நம்மளோட ஜரி த்ரெட். ஜரி த்ரெட் வந்து உங்களுக்கு கோல்டன்ல இருக்கும், சில்வர்ல இருக்கும், எல்லா கலர்ஸ்லயுமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பீடு, அது வந்து சுகர் பீட். சுகர் பீடோட இது கொஞ்சம் பேர்ல் பீட் சொல்லுவோம், கொஞ்சம் பெருசா இருக்கிறது. இது வந்து நம்ம காட்டன் த்ரெட். இது வந்து டியூப் பீட்ஸ். இது வந்து குந்தன் ஒர்க், குந்தன் ஸ்டோன்ஸ் இதெல்லாம். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து ஃப்ரேம், மிரர், எல்லாமே இந்த மெட்டீரியல் எல்லாம் தான் நமக்கு ஒரு ஆரி ஒர்க் பண்றதுக்கு நமக்கு நீடட் மெட்டீரியல். ஸோ நம்ம அதோட பேர், அதோட பிக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட நேம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் வந்து ஆரி ஸ்டாண்ட். ஆரி ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு 18 சைஸ் தான் ஃபிக்ஸ்டு, 18 சைஸ் தான் பெருசு. அதை விட உங்களுக்கு சின்னது வேணும்னா கூட கிடைக்கும். உங்களுக்கு 16, 14 நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஆனா பெரிய சைஸ் வாங்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பிளவுஸ் எல்லாம் போடுறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால 18 சைஸ் வந்து ஆரி நீடு, ஆரியோட ஃப்ரேம். அது கூட அதுல ஃபிக்ஸ் பண்ற ஃப்ரேமும் நமக்கு அதுதான் 18 சைஸ் தான் இருக்கும். ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஆரி ஃப்ரேம். அப்புறம் வந்து நீடில். நீடில் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 14, 23. ஸோ 2 சைஸ் நீடில் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் பீடுக்குன்னு சொல்லிட்டு, சுகர் பீட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், ரொம்ப ஓட்டெல்லாம் வந்து அதோட ஹோல் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு அதுக்கு சுகர் பீட் நீட்ல இருக்கு, உங்களுக்கு மெல்லிசா இருக்கும் அந்த நீடில். அப்பதான் அந்த நீடிலோட ஹோல்ல வந்து த்ரெட் எல்லாம் போறதுக்கு, அந்த நீடில் வந்து அந்த பீடுக்குள்ள போறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதனால சுகர் நீடில், பாப்லின் கிளாத், கட்டர். கட்டர் சொல்லலாம், ட்ரிம்மர் சொல்லலாம். ஒருவேளை கட்டர்ன்றது யாருக்கும் தெரியலன்னா ட்ரிம்மர் நீங்க கேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. ட்ரிம்மர், சூயிங் த்ரெட், ஜரி த்ரெட். ஜரி த்ரெட் வந்து நீங்க வந்து எல்லா கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்க்கும்போது நீங்க சில்வர், கோல்டு வாங்கிக்கலாம். அப்புறமா நீங்க உங்களோட யூஸ் வந்து எல்லா கலர்ஸுமே நீங்க வாங்கிக்கலாம். சில்க் த்ரெட், பைப்பிங் த்ரெட், சுகர் பீட், பிக் ஹாஃப் பீட். பிக் ஹாஃப் பீட்னா இப்போ நம்ம ஒரு பெரிய பேர்ல் வந்து நம்ம அப்படியே ஹாஃபா பண்ணா எப்படி இருக்கும், பிளாட்டா. அதோட சர்ஃபேஸ் வந்து நம்ம ரவுண்டா இல்லாம ஒரு சைடு வந்து அந்த மாதிரி ரவுண்டா இருக்கும், பேக் சைடு வந்து உங்களுக்கு பிளாட்டா இருக்கும். அப்பதான் நம்ம ட்ரெஸ் மெட்டீரியலா நம்ம பிளாட்டா வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பிக் ஹாஃப் பீட். ஸ்டோன், 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அவைலபிளா இருக்கு எல்லா டைப்ஸும். பெருசு, சின்னது, அதோட குட்டி, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கு. ஸோ அது வந்து நீங்க வாங்கிக்கணும். சீக்வென்ஸ், கட் பீட்ஸ். கட் பீட்ஸ்னா அந்த நமக்கு அந்த டியூப் பீட்ஸ் வரும் இல்லையா, அதுதான் கட் பீட்ஸ், அது வாங்கிக்கணும். சீக்வென்ஸ்ல நம்ம ஜமிக்கி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சீக்வென்ஸ். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும், சின்ன சைஸ்ல இருக்கும். ஸோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம வாங்கிக்கணும். அப்புறம் ஜர்தோசி. ஜர்தோசினா என்னன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் மாதிரி வருது இல்லையா, குட்டி குட்டியா மெல்லிசா அப்படியே இது மாதிரி இருக்கும், அப்படியே நீளமா. ஸோ அதுக்கு பேர் தான் ஜர்தோசி, அது வாங்கிக்கணும். மிரர். மிரர்லயுமே உங்களுக்கு ஸ்கொயர் மிரர் இருக்கும், ரவுண்ட் மிரர் இருக்கும், அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கும். அதுல எல்லாத்துலயுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கணும். ஒரு 25 கிராம் 25 கிராம் வந்து ஸ்கொயர் மிரர்ல, ரவுண்ட் மிரர்ல, அதே மாதிரி சைஸ் வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கணும். ஸ்டோன் செயின்னா நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த கிளிப் ஸ்டோன் செயின் அந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம. அந்த நம்ம ஒரு செயின்லயே வந்து அப்படியே ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுலயுமே உங்களுக்கு சைசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா பழகுறதுக்கு 1 மீட்டர் நீங்க வாங்கிக்கலாம், அப்புறமா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ் நீங்க எடுத்துக்கலாம். ட்ரேசிங் பேப்பர், கார்பன் ஷீட், ஃபேப்ரிக் க்ளூ,
pearl head pin அந்த லாங்கா இருக்கும் இல்லையா நம்ம பின் பண்ணிக்கிறதுக்கு அது. காயின்ஸ்னா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி படம் அந்த மாதிரி சாமி பிக்சர் போட்டது அந்த காயின்ஸ் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. ஒயிட் பென்சில் வந்து நம்ம மார்க் வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி மார்க்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஹேண்ட் நீடில் வந்து எல்லா சைஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். ஏன்னா நம்பர் 9 தான் நமக்கெல்லாம் அந்த இதெல்லாம் ஜர்தோசி எல்லாம் போக முடியும், மித்த திக் நீடில் வந்து அது போகாது. ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட் நீடில் எல்லா சைஸ் நீங்க இருக்கிற பாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பர்ஸ்லயுமே அதுல கிடைக்கும். ஸோ அது நமக்கு ஈஸியா இருக்கும் அது பண்றதுக்கு. ஃப்ரெஞ்ச் நோட் அதெல்லாம் போடும்போது எல்லா டைப் ஆஃப் நீடில் இருந்தாதான் நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் சக்ரீஸ்னா என்ன, குட்டி குட்டியா உங்களுக்கு இதா இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு அது நடுவுல வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணுவோம், அதுக்காக சக்ரீஸ் வந்து வாங்கிக்கணும். ஸோ இது 26 மெட்டீரியல் இதுதான் உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப நீடட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆரி ஒர்க் கூட எல்லா ஸ்டிச்சஸுமே நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? இப்போ என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அரௌண்ட் 45 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். அதுல டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆரி செயின் ஸ்டிச், அப்புறம் டபுள் செயின் ஸ்டிச், zigzag ஸ்டிச், ஆரி செயின் வித் zigzag, ஆரி herringbone ஸ்டிச், ஆரி பேக் செயின் ஸ்டிச், ஆரி ஸ்டெம் ஸ்டிச், ஆரி வீட் or arrow stitch, ஆரி பனி or water filling stitch, ஆரி filling stitch, ஆரி buttonhole stitch, ஆரி white types buttonhole stitch, ஆரி double buttonhole stitch, ஆரி wheel அதாவது round buttonhole stitch, ஆரி fish buttonhole stitch, fish bone மாதிரி உங்களுக்கு வரும், fish bone மாதிரி இருக்கிற buttonhole stitch, ஆரி shaded buttonhole stitch, ஆரி matte filling stitch, ஆரி flat loading flat பண்ணிட்டு லோட் பண்றது, ஆரி padded loading, ஆரி butterfly stitch, ஆரி magic stitch, French knot, long French knot, ring knot, bullion knot, lazy daisy stitch, stone chain stitch, kundan work, kundan stone அது வந்து குந்தன்றது ஒரு ஸ்டோன், நமக்கு ரெண்டு டைப்ஸ்ல கிடைக்கும். அந்த குந்தன் ஸ்டோன் ஒர்க், bead work, chamaki or sequence work, mirror work, Zardosi loaded stitch, Zardosi chain stitch, Zardosi pride stitch, Zardosi lazy daisy stitch, Zardosi filling stitch, Zardosi mat stitch, Zardosi fishbone stitch, Zardosi French knot, Zardosi long French knot, Zardosi rose stitch, cut work, patch work, ribbon embroidery work, pendant work. So உங்களுக்கு அரௌண்ட் 45 ஸ்டிச்சஸ் வந்து
இதுல இந்த டைப்ஸ் ஆஃப் ஆரியில வந்து நமக்கு இருக்கும் 45 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ஈச் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போட்டோலே அந்த 45 ஸ்டிச்சஸோட பிக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு செயின் வந்து இந்த மாதிரி சிங்கிள் செயின் இந்த மாதிரி இருக்கும். அதுலயே நீங்க டபுள் செயின் வந்து 2 கலர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டபுள் செயின் போடுவோம். அடுத்தது இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச். ஜிக்ஸாக்லயே பாருங்க செயின் வித் ஜிக்ஸாக். இது ஆரி ஹெரிங்கோன் ஸ்டிச். அப்புறம் ஆரி பேக் செயின் ஸ்டிச். இது உங்களுக்கு ஆரியில ஸ்டெம் ஸ்டிச். ஆரியில பீட் ஆரோ சோட்டி ஆர் ஆரோ ஸ்டிச். சோ எந்த மாதிரி இதை மோஸ்ட்லி நம்ம பீட் ஸ்டிச் சொல்லுவோம். இது வந்து பானி ஒர்க் ஆர்னா வாட்டர் ஃபில்லிங். இது வந்து நம்ம கையெடுக்காம அப்படியே ஃபுல்லா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இது ஒரு நெக்கோட பேக்ல எல்லாம் போட்டு ஃபுல்லா பேக்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே ரிச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல பார்டர்ஸ் மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச். இது அப்படியே ஃபுல்லா ஃபில் பண்றது. செயின் வச்சு ஃபில் பண்ணா இன்னொரு லாங் ஷார்ட் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். இது வந்து ஆரி பட்டன் ஹோல் ஸ்டிச். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒய் ஷேப் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது வந்து டபுள் பட்டன் ஹோல். இது பீல் ஆர் ரவுண்ட் ஸ்டிச். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இதுல வந்து வெளியில நோக்கி இருக்கும், ஒரு இதுல வந்து உள் பக்கமா இருக்கும். ஸோ இந்த டைப் வந்து பீல் ஆர் ரவுண்ட் பட்டன் ஹோல். அடுத்து வந்து ஃபிஷ் போன். ஆரிலேயே ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் ஸ்டிச். அடுத்தது ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஆரி மேட் ஃபில்லிங்னா அப்படி ஃபுல்லா ஃபில் பண்றது. flat loading stitch. ஆரி padded loading stitch. padded loadingனா உள்ள நம்ம ஏதாவது ஸ்டஃப் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம ஸ்டிச் கொடுப்போம். butterfly stitch. இது வந்து மேஜிக் செயின் ஸ்டிச். உங்களுக்கு டபுள் கலர்ஸ்ல வரும். இது ஆரி ஃப்ரெஞ்ச் நாட் பாருங்க. இந்த மாதிரி ஃபுல் நாட் அப்படியே ஃபுல் நாட்ஸ் மாதிரி இருக்கும். அப்படியே இது வந்து சிங்கிள் நாட். ஓகேவா? இது வந்து லாங் நாட். ஃப்ரெஞ்ச் நாட் இது வந்து சிங்கிள் நாட், இது வந்து லாங் நாட். இது வந்து ரிங் நாட். இது புல்லியன் நாட். இது வந்து புல்லியன் ரோஸ், இந்த மாதிரி ரோஸ் மாதிரி நம்ம போடுறது. இது லேசி டேசி ஸ்டிச். இது வந்து ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் செயின் நம்ம வாங்கிட்டு அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். குந்தன் ஸ்டோன் ஒர்க். இது வந்து பீட். இந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃபில்லிங்காகவும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லைன்ஸ்லயும் பண்ணிக்கலாம். அது எல்லாமே பீட் ஒர்க்ல வரும் உங்களுக்கு. அது மாதிரி சம்கி சீக்வன்ஸ் ஒர்க். அது மாதிரி சம்கி ஒர்க்லயே பாருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். இதுலயே வந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் கிட்ட வந்திருக்கும் பாருங்க. இந்த மாதிரி பிளாட்டா வைக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு ஓவர்லாப் ஆகுறது, இன்னொன்னு நடுவுல வந்து பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வர்றது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைப்ஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு 3 டைப்ஸ் கிட்ட வந்துடும். அதே மாதிரி இதுலயும் உங்களுக்கு 3 டைப்ஸ் வரும். இது வந்து மிரர் ஒர்க். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஸ்கொயர் மிரர், ரவுண்ட் மிரர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கொயர் மிரர்னா இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம இந்த டைப்ல நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ரவுண்ட் மிரர்னா இந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்கும்.
அப்போ ஜர்தோசில லோடர் ஸ்டிச் பாருங்க. இந்த மாதிரி கீழே ஏதாவது வச்சுட்டு மேல நம்ம ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். ஜர்தோசில செயின் ஸ்டிச், இது வந்து பிரைட் ஸ்டிச், லேசி டைசி, ஜர்தோசிலே லேசி டைசி பண்றது. இது வந்து ஃபில்லிங், ஜர்தோசில ஃபில்லிங் பண்றது. அப்புறம் இது மேட் ஸ்டிச், ஜர்தோசில மேட் ஸ்டிச். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் நம்ம போட்டோம்னா. இது வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச், ஃபென்ச் ஸ்டிச், ஜர்தோசில ஃபென்ச். அடுத்தது ஜர்தோசில ரோ ஸ்டிச், கட் ஒர்க். கட் ஒர்க்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு கட் பண்ணிருப்போம், உங்களுக்கு கீழே பேஸ் தெரியுதான்னு தெரியல. இது வந்து கீழே கட் ஒர்க், இந்த இடம்லாம் ஹோலா இருக்கும், கட் ஒர்க் பண்ணிருப்போம். இல்ல ஏதாவது ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணிடலாம், ஏதாவது மேங்கோ ஷேப், இல்லைன்னா ஏதாவது எலிஃபண்ட், அந்த மாதிரி ஏதாவது பீகாக், அந்த மாதிரி கொடுத்து நம்ம கட் ஒர்க் பண்ணலாம். ஸோ கட் ஒர்க் வந்து இது வந்து பேசிக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லா ஷேப்ஸ்லயுமே கட் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் இது வந்து பேட்ச் ஒர்க். ஏதாவது பேட்ச் நம்ம பண்ணிட்டு அந்த பேட்ச் வந்து இது வந்து அப்படியே இது வந்து பேட்ச் பண்ணி நம்ம ஜாயின் பண்றது, ஃபிக்ஸ் பண்றது கிளாத்ல. அதுவுமே நம்ம ஆரியில பண்ணலாம். இல்ல நீங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் பண்ணணும் இல்லை, ஏதாவது கிளாத்ல இருக்கிற ஏதாவது கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் கூட நம்ம எடுத்து பேட்ச் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் ரிப்பன் எம்ப்ராய்டரி ஒர்க், ரிப்பன் எம்ப்ராய்டரி ஒர்க். அப்புறம் பென்டன். இந்த பென்டன் ஒர்க் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து இந்த காயின்ஸ் தேவைப்படும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு 45 ஸ்டிச்சஸ் இருக்கு இதுல ஆரியில. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா நாங்கள் டீச் பண்ணுவோம். அதுல நீங்க ஈஸியா வந்து நீங்க வந்து இதை கத்துக்க முடியும். ஓகேவா?